என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப 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 சந்தோஷம் சாயிராம். அப்பாவோட ஆசீர்வாதத்தோட சீரடி பயணம் அழகாக அப்பா முடிச்சு கொடுத்தாரு. அப்பாவுக்கு கோடான கோடி நன்றிகள். பல விஷயங்கள் அப்பா செஞ்சார், பல அற்புதங்களை செஞ்சார். எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் அங்கே இல்லை. ஏன்னா அப்பாவை பார்க்க போகிறது ஒரு நாள் நைட்டு 2 நைட்டு தங்க போகிறோம். எனவே அப்பாவை மட்டும் பார்க்கணும், அப்பாவோட கிட்ட பிரார்த்தனை பண்ணணும், இது மட்டும்தான் என் மைண்டில் ஓடிச்சு. அதனால் எந்த வீடியோ போகிறதுக்குலாம் நேரம் இல்லாமல் இருந்தது. அதே மீறி ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். அப்பாவை தரிசனம் பண்ணும்போது மாலை நேரம் ஆரத்தி, இதெல்லாம் மற்றவங்களுக்கு நம்மளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும், அப்பாவோட ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு தான் அந்த வீடியோ எல்லாமே போட முடிஞ்சது. இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, அதெல்லாம் பேசுகிறதுக்கு நிறைய நேரம் இருக்குது. இப்போ நமக்கு அதுக்கான நேரம் குறைவாக இருக்குது. ஏன்னா நமக்கு இன்றைக்கி புதன்கிழமை, நாளைக்கு வியாழக்கிழமை, இப்படி தொடர்ந்து நாளைக்கு அன்னதானத்துக்கான ரெடி பண்ணோம். 2 இடத்துல நாளைக்கு மழை இருக்குன்றாங்க, இன்றைக்கி மழை இருக்குன்றாங்க. இப்படி நிறைய சிக்கல்களையும் நம்ம சந்திக்கணும். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு நம்ம இந்த வீடியோ போடலான்னு. நிறைய பேர் சாய்னா நீங்கள் வந்துட்டிங்களா, பத்திரம் வந்துட்டிங்களான்னு கேட்டாங்க. ஏன் அப்படி கேட்டாங்கன்னா, சென்னையில் நேற்று பயங்கர மழை. நேற்று மழைன்றதுனால ஃப்ளைட்டில் உங்களால் வர முடியுமா, வந்தது எந்த சிரமமும் இல்லையா, அந்த சிக்கல் தான் கேட்டாங்க சாய்ராம். அதை பற்றி தான் இந்த வீடியோ. உண்மையிலே சாய்ராம், சென்னையில் வந்து பத்திரமா இறங்கிட்டோம், கடவுளோட ஆசீர்வாதத்தோடு, எந்த ஒரு தடங்களும் இல்லாமல். ஆனால் அந்த விமான பயணத்தின் போது சில அனுபவங்கள் ஏற்பட்டது. அந்த அனுபவத்தை நான் அந்த உங்கள் வீடியோவில் சொல்கிறேன். நான் முழுசாக பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வீடியோ முழுவதும் பாருங்கள். விமானத்தில் எனக்கு ஏற்பட்ட அனுபவம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். பாருங்கள், சந்தோஷப்படுங்க, அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் பிரார்த்தனைகளை எப்பயும் போல் கீழே வர வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்பி வைங்க. கண்டிப்பாக உங்களுக்காக நாளைக்கு இங்கே எல்லா இடத்துலையும் கூட்டு பிரார்த்தனை நடைபெறும். அதேமாதிரி மழை எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இந்த மழை மக்களுக்கு தேவை. இலங்கையிலும் சரி, இந்தியாவிலும் சரி, இந்த மழை தமிழ்நாட்டிலும் சரி, நிறைய இடத்துல மழையை பெஞ்சின்னு இருக்குது. யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் இயற்கையை நமக்கு வாரி கொடுக்குற இந்த மழை தண்ணீரை சேமித்து இந்த வருடம் முழுவதும் நம்ம பயன்படுத்திக்கணும்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் சாய்ராம். யாராவது அன்னதானம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கீழே வர அந்த ஜிபே நம்பரில் உங்களால் முடிஞ்சதை அனுப்புங்க. கண்டிப்பாக அப்பாவோட அருளாசியை பெறும். இல்லை சார், நான் ஏதாவது பொருள் தான் அனுப்பணுன்னா என்னை வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டிங்கன்னா அட்ரஸ் தரேன். நீங்கள் பாபாவுக்கு வேண்டி எந்த பொருள் வேணாலும் அனுப்பி வைக்கலாம். அப்பாவுக்கு கோடான கோடி நன்றிகள். இப்போ பாருங்கள், என்னுடைய அந்த விமானத்தின் அனுபவத்தை பார்க்கலாம். ஓம் சாய்ராம். சாய்ராம், நம்ம சென்னை எங்களுடைய விமானம் ஏற்கனவே லேட்டாக வரும்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அங்கேருந்து கிளம்பும்போது ஷிரடியிலேருந்து கிளம்பும்போது எங்களுக்கு ஃப்ளைட்டு லேட்டாக வரும், வெதர் கண்டிஷன் சரியில்லைன்னு சொல்லி நான் 3:45 கிடைக்க வேண்டிய ஃப்ளைட்டு 4:30 மணிக்கு மேலே தான் எடுப்பேன். நாங்கள் அதே போல் 4:30 மணிக்கு தான் வந்து இறங்கிச்சு. நாங்கள் எல்லோரும் ஏறி உட்காந்த உடனே பைலட் சொன்ன ஒரே வார்த்தை, சென்னையில் வந்து வெதர் கண்டிஷன் சரியில்லை, இருந்தாலும் நம்ம பத்திரமா இறங்கலாம், எல்லோரும் சீட் பெல்ட்டு போடுங்க, அனாவசியமாக நடக்க வேண்டாம்னு சொல்லிட்டார் ஏற்கனவே. அதே போல் ஃப்ளைட்டு கிளம்பிடுச்சு. ஷிரடியிலேருந்து ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் கிளம்பினோடனே நம்மளுடைய விமானம் இந்த மேகத்தில் மோதும்போது சாய்ராம், விமானம் அந்த ஆட்டம் ஆடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மேகத்தில் விமானங்கள் மோதுது. பெரிய பெரிய மேகங்கள், சாதாரண மேகங்கள்லாம் இல்லை, பெரிய பெரிய மேகங்கள் ஓடும் மூலம் அப்படியே ஆடும். பள்ளத்தில் பஸ்ஸு ஏறி இறங்குனா எப்படி அந்த அளவுக்கு ஆடுது, தடக்குன்னு ஆகும். அந்த அளவுக்கு ஒரு வைப்ரேஷன் வரும். எல்லாருக்குமே ஒரு பயம், எல்லாருக்கும் உயிர் மேலே ஒரு பயம் தானே வரும். அதான் சொல்லுவாங்கள்ல, உயிர் பயத்தை காமிச்சிட்டா மாறான்னு ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி தான் அந்த வெதர் கண்டிஷன் பேடாக இருக்குது. சுற்றி பார்த்திங்கன்னா மேகம், ஒரு தரையே தெரியல, ஆளுங்களே தெரிய மாட்டாங்க. ஆளுங்கன்னா ஒரு சின்ன சின்ன வீடுங்கள் தெரியும், சாதா ஃப்ளைட்டாக இருக்கும். ஆனால் சுற்றி மேகங்க கூட்டம்தான். மேகத்தில் நடுப்புற ஃப்ளைட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. அதுவும் ஒவ்வொரு மேகமும் மோதும் அதாவது வந்து அந்த ஆட்டம் ஆடும். பார்த்திங்கன்னா சென்னையில் இறங்குறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி இந்த விஷயம். ஆனால் அவர் எப்போயே சொல்லிட்டார் பைலட், நீங்கள் எல்லோரும் சீட் பெல்ட்டு பத்திரமா போட்டுக்குங்க, யாரும் எழுந்து நடக்க வேண்டாம், வெதர் கண்டிஷன் சரியில்லைன்னொடனே மக்கள் எல்லாருக்குமே ஒரு பயந்தானே. எல்லோரும் பயந்துட்டாங்கன்னா எல்லோரும் டோரை சாத்திக்கினாங்க, அது பார்க்கக்கூட முடியாதுன்னு. ஆனால் சார், ஒரு விஷயத்தில் நம்ம அப்போ தெளிவாக இருக்கணும். நமக்கு சந்தோஷமாக இருக்கும்போது கூட நம்ம மனசை தைரியப்படுத்தக்கூடாது. ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது தான் நம்ம தைரியமாக இருக்கணும். காரணம் என்னென்ன சார், இப்போ நான் அந்த விமானத்தில் போகிறேன், இந்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்குமான்னு கிடைச்சிருக்காது. எனக்கு அந்த அனுபவம் கிடச்சிருக்கும் போது நமக்கு வர துன்பத்தையே நாம் ரசிக்க கற்றுக்கணும் சாய்ராம். இந்த சாதாரணமாக போய் இறங்குறது ஒரு விமான பயணமா? ஒரு சாதாரண ஃப்ளைட்டில் போகிறேன், ஜாலியாக போய் ஜாலியாக இறங்குறது அது பயணமே இல்லை, ஒரு அனுபவம். இந்த அனுபவம் எனக்கு வாழ்க்கையில் இதுதான் முதல் தடவை, ரொம்ப சுவாரஸ்யமான அனுபவம். இது உயிர் பயத்தில் இருந்து இந்த ரசிக்க நானும் ஜன்னலை சாத்திட்டு கண்ணை முடின்னு இருக்கிறதுனால திருப்பியே இந்த அனுபவம் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. நான் கடவுள் மேலே பாரத்தப்பட்டேன். பொழைச்சி வந்தால் சந்தோஷம்,
போய் சேர்ந்தா எல்லோரும் தான் போய் சேர போகிறேன், நான் மட்டுமா போகிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அந்த தைரியம். அதனால் வீடியோ எடுத்துனுக்கிறேன். உண்மையிலே எனக்கு பக்கத்தில் பின்னாடி இருந்தவங்களாம் என்ன இந்த நேரத்தில் வீடியோ எடுத்துனுக்கிறானேன்னு தான் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. இந்த அனுபவம் யாருக்கு கிடைக்கும் சாயிராம்? கடவுள் கொடுத்த அனுபவம் எனக்கு. எல்லாத்தையும் கடவுள் அனுபவம் நிறையா கொடுத்தாரு, இந்த அனுபவத்தையும் கொடுத்தாரு. அதை நான் ரசித்து ஒவ்வொரு வீடியோவும் எடுத்தேன். வாழ்க்கையில் பயம் அப்படின்ற விஷயத்த நிறைய பேருக்கு வரும். அந்த பயம் துன்பம் நேரத்தில் நாம் கடவுளோட பாதத்தை இருக்க பிடிச்சிக்கின்னு அதை சந்தோஷமாக ரசித்து பாருங்களேன், அந்த பயமே நமக்கு போயிடும். அந்த பயம் போயிடும். இயற்கையோடு நம்ம ஜாலியாக இருக்கணும். ஏன்னா விடிய வந்தால் போய் சேர்ந்தே ஆகணும், யாரை தடுக்க முடியாது. உயிர் பயத்தில் இந்த இயற்கையான காட்சிகளை என்னால் ரசிக்க முடியாமல் போயிருந்தா இல்லை இந்த அனுபவம் யாருக்கும் கிடைச்சிருக்கும். இப்போ நான் இதை வீடியோ பார்க்குறேன், உங்களுக்கு யாருக்காவது கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காது கண்டிப்பாக. அப்போ நான் கிடைக்கிற விஷயத்த நாம் சந்தோஷமாக எடுத்துக்கணும். இதுதான் வாழ்க்கை. நாம் இருக்க போகிறது கொஞ்ச காலம். அதில் வர துன்பங்களையும் இன்பங்களையும் நம்ம சந்தோஷமாக எடுத்துக்கணும். சொல்லுவாங்கள்ல, உயிர் பயத்தை காமிச்சிட்டான் மாறான்னுவாங்களே, அந்த வசனம் தான் எனக்கு ஞாபகம் வரும். இது இறங்கும் போது எல்லாருமே பிரிண்ட் அதாவது உங்களுக்கு ஒரு வீடியோ சும்மா இதை நிறுத்தி காட்டுறேன், நான் பேசாமல் அந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன். எவ்வளோ அமைதியாக இருக்க மட்டும் பாருங்கள். ஆனால் ஒரே ஒரு குழந்தை மட்டும் அழுதுச்சு. ஏன்னா அது காதுக்கு வலி, எனக்கு லைட்டாக காது வலி. இப்போ நான் பேசாமல் உங்களுக்கு அந்த ஃப்ளைட் போகிற மோடை மட்டும் காட்டுறேன் பாருங்களேன். சாரம், இப்போ நீங்கள் அந்த சவுண்டு கேட்டுருப்பீங்க, எவ்வளவு அமைதியாக. இந்த சவுண்டை தவிர வேறு எந்த சவுண்டுமே இல்லை. இதே சாதா டைம்னால் எல்லோரும் பேசுவாங்க, எதாவது பண்ணுவாங்க. நான் பல டைம் ஃப்ளைட்டில் போனதுனால சொல்கிறேன், சந்தோஷமாக சிரித்து பேசின்னு வருவாங்க. ஆனால் அந்த ஃப்ளைட் சவுண்டை தவிர எல்லாருமே சைலண்ட் ஆகிட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு பயம் தானே. நான் உங்கள்கிட்ட தாழ்மையாக சொல்கிறேன், நமக்கு துன்பம் வரும்போது நம்ம எப்பயுமே அதை சந்தோஷமாக ரசிக்க கற்றுக்கணும். நாம் துன்பத்தை ரசிக்க துன்பம் நம்மளை விட்டு விலகி போகும். அது அனுபவபூர்வமான அந்த உண்மை. நம்ம துன்பத்தை நினச்சி பயந்து ஓடினா துன்பம் இன்னும் நம்மக்கிட்ட நெருங்கி வரும். துன்பத்தை கண்டு பயந்து ஓடாதீங்க. துன்பத்தான நேரத்தில் நம்ம அது கூட இருப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த விமானத்து மேலே மோதுகிற ஒவ்வொரு மேகமும் நம்ம வாழ்க்கையில் மோதுகிற கஷ்டங்கள். இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் வரும் சாயிராம். அந்த கஷ்டங்களெல்லாம் தாண்டினா தான் நாம் பத்திரமா கரை போய் சேர முடியும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஃப்ளைட்டு இறங்கும் போதும் நமக்கு இந்த மிகப்பெரிய படத்தை அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தார். இப்போ நீங்கள் அந்த ஃப்ளைட்டு இறங்குற காட்சியை தான் பார்க்குறீங்க சாயிராம். இறக்குற வரைக்கும் அந்த விமானி எவ்வளோ சாமர்த்தியமாக வண்டியை ஓட்டின்னு வந்தார் தெரியுமா? இயற்கையை எதிர்த்து. அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்களையும் நாம் எதிர்த்து சண்டை போட்டு எதிர்க்கணும். இன்னொரு பெரிய விஷயம், இறங்கும் போது அவ்வளோ பெரிய ஆட்டம் ஆடிச்சு. நான் பல முறை ஃப்ளைட்டில் போனதெல்லாம் இறங்கும்போது இந்த ஆட்டம் ஆடாது. அப்படி ஒரு ஆட்டம் ஆடிச்சு ஃப்ளைட்டு. எல்லாருமே ஒரு நிமிஷம் ஆடிட்டோம். இந்த ரக்கை அந்த அளவு ஆடிச்சு. நான் கேமரா என்னால் கையில் பிடிக்க முடியல, நான் அந்த ஆட்டம் ஆடிடுச்சு. ஆக அதுக்கப்புறம் தான் பேச்சுவார்த்தையாக மக்கள்கிட்ட வந்து இப்போ இறங்க போது பாருங்களேன், அந்த ஒரு ஆட்டம் ஆடிச்சு. அதுக்கப்புறம் தான் என்னால் கேமரா பிடிக்க முடியல, ஆட்டம் ஆடிச்சு. எல்லாருமே பயம் தானே, மக்கள் பயந்து தானே வாழும். அதுக்கப்புறம் தான் பேச்சு குரலே வந்தது, அப்பா உயிர் வந்துடுச்சுன்னு சொல்லி அந்த அளவுக்கு எல்லாமே சந்தோஷமாக பெருமூச்சு விட்றாங்க. நான் அதை பற்றி கவலைப்படமில்லை சாயிராம். நான் உயிர் எப்போனாலும் போவேன், யாருக்கு எப்போ போவேன்னு தெரியாது. ஆனால் இருக்கிற வரைக்கும் இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக ரசிக்க பழகுங்க. நான் அப்படி தான் ரசிச்சுக்கின்னு வந்தேன். எவ்வளோ பெரிய துன்பம் வந்தாலும் அதை ரசிக்கணும். ரசிக்க அந்த துன்பம் நம்ம விட்டு விலகி போயினே இருக்கும். துன்பம் வந்துச்சுன்னு உட்காந்து அழுதுனே இருந்தால் அந்த துன்பம் நம்மளை விட்டு போகாது. இந்த அனுபவத்தையும் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். ஒவ்வொரு அனுபவம் அப்பா நமக்கு சொல்லி கொடுத்து அதை வைரத்துக்கு பத்தட்டிடுற மாதிரி என்னை தீட்டிக்கொண்டே இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் மனம் கலங்காத, எந்த சூழ்நிலையிலும் தைரியத்தை விட்டு கொடுக்காதுன்னு தான் இந்த அனுபவம் எனக்கு சொல்லிக் கொடுக்குது. இந்த பாடம் உங்கள் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா அனுபவங்கள் தான் நமக்கு மிகப்பெரிய பொக்கிஷம். பாபா அந்த அனுபவத்தை ஒவ்வொரு அனுபவத்தையும் கொடுத்துருக்கிறார். நாளைக்கு இதை விட மிகப்பெரிய அனுபவத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களையும் அப்பாவோட ஆசீர்வாதத்தோட எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் சாயிராம். ஓம் சாயிராம்.